நான் ஒரு பால் 2 மேரி கோல்டு பிஸ்கட் கொடுங்க. அந்த பிஸ்கட் இல்ல. சரி மில்க் பிஸ்கட் கொடுங்க. இல்ல. சரி குட் இல்ல. சரி என்ன ஆகுது வந்து கொடுங்க. நாக்கு வலிக்கிற கம்பி இருக்கு குடுப்பா. நோ வேற ஏதாவது பிஸ்கட் இருந்தா வந்து கொடுங்க. அப்படி கேளு எதனா ஒண்ணு கொடுங்கண்ணா. இதா இருக்கு. நோ இதான் மேரி கோல்டு பிஸ்கட். இதான் ஃபர்ஸ்ட் கேட்டேன் நானு. நாங்க இத மாரி பிஸ்கட்னு. நோ நான் உட்காண்ட பால் யாரா எடுத்து கொடுப்பா. நோ வீட்ல சொந்தக்காரங்க எல்லாம் வந்துக்கறாங்க. டைம் ஆகுது நான் சீக்கிரம் எடுத்து கொடுண்ணா. நாராணி சும்மா நான் கலர் வேணும். யோ இப்ப எதுக்கு சலிச்சிக்கிறா? இதான் அவன் கடைக்கு வரவே மாட்டேன். சும்மா மூஞ்சா காமிச்சுன்னு இருப்பேன். என் நேரம் வேற எந்த கடையும் இல்ல. அதான் வந்து தொலைஞ்சேன். சீக்கிரம் குடியா நான் கிளம்புறேன். நாடானி நையன்ற. யோ யாரையா நொய்யன்றா? அடிக்கிற வெயில கஸ்டமர் வந்து நின்னா அப்படி சிட்டின்னு பேசாதீங்கடா. டென்ஷன் ஆகுது எனக்கு. நீ கஸ்டமரா நான் கஸ்டமரா? இது வேணும் அது வேணும் நான் கேட்டுக்கிறேன். நீ வேண்டாம் வரப்பா பண்ணுங்கிற. உங்களெல்லாம் நான் சும்மா பொருள் வாங்குறேன். காசு கொடுத்தானே வாங்குறேன். இப்ப உனக்கு பால் தானே வேணும்? ஆமா. என்ன கலரு? ஆரஞ்சு கலரு. அந்த கலர் இல்ல. சரி வரனா கலர் இருக்கு. பாலே இல்ல. யோ அப்புறம் என்ன கலர் வேணும்னு கேட்டா? அம்மா தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன். யோ கண்டென்ஸ் மில்க் இருக்கானா? என்ன கேட்ட? கண்டென்ஸ் மில்க். ஏன்டா நான் கேட்ட பால் பிஸ்கட் 10 நிமிஷமா என் தாவத்துங்க. உனக்கு கண்டென்ஸ் மில்க் வேணுமா? போடா. நோ வேற எங்க கடை இல்லனா? வேற கடை எல்லாம் வெளியூர் போய் வாங்கடா. எவனையும் கடைக்கு வராதீங்கடா. டேய் பேடா வர கஸ்டமர் தொட்டி விடுற. ஆமா இவர் கஸ்டமரை கவுஞ்சி கீச்சிடுவாரு. வரவங்க எல்லாம் மனநிறைவா தான் அனுப்பி விடுவாரு. எவ்வளவுன்னு சொல்லி குதிரை கிளம்புறேன். 20 ரூபா. இந்தா சில்லற இல்ல. யோ 50 ரூபாய்க்கு சில்லற இல்லையா? காலையில என்ன வியாபாரம் பண்ண? வரவங்க எல்லாம் மூஞ்சி கட்டி அனுப்பி விட்டியா? தாவலாமா பேசாத. சரி ஜிபே இருக்கா? இல்ல. அப்ப கூகுள் பே இருக்கா? அது இருக்கு. சரி அந்த மாதிரி தான் நீ பண்ணணும். காசு ஓடி வாங்கடா. டேய் தம்பி இருப்பா டேய். லொகேஷன்லாம் பக்காவாகுதுடா. அப்புறம் அந்த பில்ல போடுற கேரக்டர் யாரையும் வர சொல்ற நீ? இங்கே வர சொல்லிட்டேன் சார். டேய் இந்த கதையோட கருவே அந்த கதாபாத்திரம் தான்டா. நம்ம படத்துல பில்டப் இல்ல, பில்டப்ல தான் படமே. கரெக்டா இருப்பானா? சார் சார்பான பையன் சார். இதோ வந்துட்டான் பாருங்க சார். இவனா? டேய் 10 பேர் சேர்ந்து பில்டப் கொடுத்தாதான் இவன் சாதாரணமாவே தெரியும். இவன் நம்ம படத்துக்கு பில்டப் கொடுக்க போறானா? புது முகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துதான் பாருங்களேன் சார். நல்லா பண்ணுவான் சார். சரிடா தம்பி இது பில்டப் மூவி. நீங்க தான் மெயினா பில்டப் கொடுக்குற கேரக்டர். எல்லாம் சொல்றப்பான். இப்ப ஒண்ணும் இல்ல, ஹீரோ நடந்து வராரு, நீங்க அவருக்கு பில்டப் கொடுக்குறீங்க. அதான் சீனு. நீங்க பண்ணுங்க நான் பாக்குறேன். ஆக்ஷன். அவன் வந்தானா? ஐயோ நீங்க எதிரி கூட்டமே பயந்து அந்த இடி கூட சத்தம் போட பயப்படும். பின்றாண்டா. நான் தான் சொன்னல சார், மாஸ் காட்டுவான். தம்பி சூப்பர்ப்பா. இன்னும் ஒரு சீன் பண்ணி காட்டுப்பா. வில்லன் கிட்ட ஹீரோ பத்தி பில்டப் பண்ற. ஆக்ஷன். எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியிலேயே கைய விடுவான். உன்னை சும்மாவா விடுவான்? டேய் என்னாச்சுடா அவனுக்கு? டேய் வலி பண்ணுதுடா சாவியறா. டேய் லூசாடா நீ. ஒரு நிமிஷம் பாயிண்டா பாவி. சார் இது பில்டப்ல ஒரு அங்கம் சார். என்ன பர்ஃபார்ம் பண்ண விடுங்க. சரிடா நீ பண்றா. அவனை சீன்றதோ எரிமலையா நோன்றதோ ஒண்ணுடா. ரெண்டுமே